மாத்ரே நமः. ஸ்ரீ மகாகணபதியே நமः. நமோ வாராகி. வாராகி அன்னையின் திருவுருவப் படத்தையோ வாராகி அன்னையின் சிலை உருவத்தையோ வீட்டில் வைத்து வழிபடலாமா? வாராகி அன்னையின் திருவுருவப் படத்தை சிறிய அளவில் யார் வேண்டுமானாலும் தனது வீட்டில் வைத்து பூஜிக்கலாம். ஆனால் வாராகி அன்னையின் சிலையை குருவின் மந்திர உபதேசம் பெற்றவர்களோ குருவின் வழிகாட்டுதலின்படி பூஜை செய்வர்கள் மட்டுமே வாராகி அன்னையின் சிலையை வைத்து கொள்ள வேண்டும். குருவின் மந்திர உபதேசம் பெறாதவர்கள் வாராகி அன்னையின் சிறிய அளவில் ஆன புகைப்படத்தை வைத்து வழிபடலாம். இயலாதவர்கள் சிறிய மண்தீபத்தை ஏற்றி அந்த மண்தீபத்தை வாராகி அன்னையாக வழிபடலாம். வாராகி அன்னையின் சிலையை வீட்டில் வைத்திருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை போன்ற மங்களமான நாட்களில் வாராகி அன்னைக்கு மஞ்சள், பால், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம், பன்னீர் போன்ற அபிஷேகங்கள் செய்து வழிபடலாம். மற்றும் சிலர் வாராகி அன்னையை எதுவும் தெரியாமல் அவர் வைத்து வாராகி அன்னையை பூஜிக்கிறார், நானும் எங்களது வீட்டில் வாராகி அன்னையை வைத்து பூஜிப்பேன் என்று வாராகி அன்னையை கடைக்கு சென்று வாங்கி வந்து அவர்களின் வீட்டில் வைத்து 1 மாதமோ 2 மாதமோ பூஜை செய்த பின் யாரோ ஒருவர் வீட்டிற்கு வந்து வாராகி அன்னை சிலையா, வீட்டில் வைக்கக்கூடாது, வீட்டிற்கு ஆகாது என்று சொன்ன பின் அந்த வீட்டில் உள்ள ஆட்கள் அந்த வாராகி அன்னையின் சிலையை வீட்டிற்கு அருகாமையில் உள்ள குளத்தில், கிணற்றிலோ கோவிலிலோ வைத்து விடுகிறார்கள். இது மிக பெரிய பாவம். எதற்காக நீங்கள் வாராகி அன்னையை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும்? இவர் வாராகி அன்னையை வழிபடுகிறார், அவர் வாராகி அன்னையை வழிபடுகிறார், நானும் வழிபடுவேன் என்று வழிபடுவது உண்மையான பக்தி அல்ல. ஏதோ ஒரு ஆர்வத்தில் வாராகி அன்னையின் சிலையை வாங்கி வந்துவிட்டோம். அம்பிகையை பூஜிப்பது எப்படி என்று தெரியவில்லை. அம்பிகைக்கு 4 புஷ்பம் சாத்தி மனதார வேண்டிக் கொண்டாலே வாராகி அன்னை இறங்கி வருவாள். வாராகி அன்னை எப்பொழுது தம் வீட்டிற்கு வருகிறார்களோ அப்பத்திலிருந்து வாராகி அன்னையும் நாம் பெற்ற குழந்தையாகவே மாறுகிறாள். எந்த தாய்க்கு தாம் பெற்ற குழந்தையை அனாதையாக கோவிலில் விட மனது வரும்? கிணற்றில் போட மனது வரும்? குளத்தில் போட மனது வரும்? வாராகி அன்னை நம் வீட்டிற்கு வந்த பின் நம் வீட்டில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் தீர்ப்பாள். வாராகி அன்னையை இப்படிதான் வழிபட வேண்டும் என்று ஒரு நியதியும் இல்லை. வாராகி அன்னையை மனதார ஒரு புஷ்பத்தை எடுத்து வைத்து அந்த புஷ்பத்தை வாராகி அன்னையாக பாவித்து வழிபட்டாலும் வாராகி அன்னை அந்த பூஜையை ஏற்றுக்கொள்கிறாள். வாராகி அன்னையின் சிலையையோ திருவுருவப் படத்தையோ வாங்குவதற்கு முன் நன்றாக யோசித்து வாங்க வேண்டும்.